டேட் அறிவிச்ச பிற்பாடு பிரதமர் மோடி வந்து 3 முறை தமிழகத்துக்கு வந்துட்டு போயிட்டார் சார், பிரச்சாரம் பண்ண. ராகுல் காந்தி இன்னும் வராம இருக்காரு. இன்னும் அந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாம. எங்க கூட்டணி நல்லா இருக்கு, கிரவுண்ட்ல ஒர்க் ஆகுது. இது வந்து 2004 உருவாக்கப்பட்ட கூட்டணி. சோனியா காந்தி அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் உருவாக்கப்பட்ட கூட்டணி. 2014 தவிர அத்தனை தேர்தலையும் சந்தித்திருக்கிறோம். ஒன்னா பெரும்பாலான தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அது அகில இந்திய காங்கிரஸ்லேருந்து யார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்றதில் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கிரவுண்ட் கோஆர்டினேஷன்ன்றது, தேர்தல் பிரச்சாரம் என்றது ஸ்மூத்தாக எல்லா தொகுதியிலையும் போகுது. நான் பார்க்குற தொகுதியில் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. கடந்த முறை 2023 ராகுல் காந்தி தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டாரு சார். இந்த வட்டம் அது அவருடைய டிசிஷன். எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அவருடைய ட்ராவல் ஷெட்யூலை நான் பண்ணுறதில்ல. அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டணி நல்லா இருக்குது, கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த வாரம் வர 3 நாள் பார்லிமெண்ட் வர வச்சுட்டாங்க, அதையும் பார்க்கணும்ல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏஷியம் இணக்கமாக இருக்குது. எல்லா நாங்கள் போட்டியிடுற இடத்துல முழு கோஆப்ரேஷன் இருக்குது. அவங்க போட்டியிடுற இடத்துல எங்கள் முழு கோஆப்ரேஷன் இருக்குது. கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துலையும் கோஆப்ரேஷன் நல்லா இருக்குது. எந்த இடத்துலையும் லேக் ஆஃப் கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாது.